ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். அஷ்டம சனி மட்டும் ஏன் இவ்வளவு படுத்துகிறது? அசத்தலான தெளிவான பதில், ஈஸியாக தப்பிக்கும்படி இந்த பதிவில் நான் இந்த தலைப்பில் தான் பேசியிருக்கேன். ஏன் அஷ்டம சனிக்கு மட்டும் இவ்வளோ பயப்படுறாங்க எல்லாரும்? அஷ்டம சனி வந்தால் பயப்படுறது இல்லை, அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்களாம் எல்லாரும் இருக்காங்க. அதற்கான ஒரு தெளிவான விளக்கம் தான் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இந்த பதிவை கடைசி வரையும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது பற்றின விஷயம் புரிஞ்சிடும். ஏன்னா 7.5 சனிக்கு பயப்படாதவங்க அஷ்டம சனிக்கு பயப்படுறாங்க. ஏன்னா 7.5 சனி இருக்கையில் ஒரு பயம் இருக்குது, 7.5 சனி வந்துருச்சா அப்படிங்கிறாங்க. ஆனால் 7.5 சனி மட்டும் இல்லைங்க. 7.5 சனிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ராசியில் முன்னும் பின்னும் ஒருத்தர் இப்போ மேச ராசின்னா அவருக்கு பின்னால் மீன ராசிலேயோ அதே போல் மேசத்துலேயோ அதுக்கு அடுத்து ரிஷப ராசிலையோ இந்த இடங்களில் சனி பகவான் கோச்சா ரீதியாக வரும்போது அவங்களுக்கு 7.5 சனி அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, சனி பகவான் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல 7.5 சனி மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த இடங்கள் முக்கியமான சில பாதிப்புகளை கொடுக்கறதுனால நம்ம 7.5 சனியை சொல்கிறோம். அதே போல் கண்டக சனியை சொல்கிறோம், 7ஆம் இடத்துல இருக்கிறத. 4ஆம் இடத்துல இருந்தால் அர்த்தமஷ்ட சனின்னு சொல்கிறோம். இதே போல் 8ஆம் இடத்துக்கு, ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகையில் அஷ்டம சனிங்கிறோம். இதுதான் எல்லாரையும் ரொம்ப பயமுறுத்துது, ரொம்ப படுத்துது. அதுவும் இல்லாமல் இப்போ பொதுவாக சொல்லும்போது சனி பகவான் மறைஞ்சால் நல்லது தானே அப்படிங்கல. இங்கே பாருங்கள், ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைகிறாரு. ஆனால் அந்த இடத்துல மறைஞ்சு அப்போ தான் ரொம்ப கஷ்டங்கிறாங்க. இப்போ இது புரியாத புதிராக இருக்கும் நிறைய பேருக்கு. அதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு பதிவு போகிறோன்னா அந்த பதிவுனால் பல பேருக்கு பல விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் மறையுது, சனி பகவான் மறைஞ்சால் நல்லது தானே. ஏன்னா சொல்லுவாங்கள்ல, 3ஆம் இடத்துல மறைஞ்சாலும் சரி, 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும் அப்போல்லாம் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. பொதுவாக 3, 6, 11 நல்ல அது சனி பகவான் அங்கே கோச்சா ரீதியாக வரும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்கிறாங்கல்ல. அதுவும் ஏன் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இப்போ சனி பகவான் முதல்ல சனி பகவான்னா யார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இதுக்கு அடுத்து நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக தெளிவாக புரியும். அப்போ உங்களுக்கு பல விஷயங்கள் இந்த அஷ்டம சனியில் ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் வருது, 7.5 சனியில் ஏன் பிரச்சனை வருது அப்படிங்கிற விஷயம், மற்ற இடங்களில் வரும்போது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சனி பகவான்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரும் ஒரு சூரியன் தான். பொதுவாக 9 கிரகங்கிறது சூரியன் தான். நம்ம அதில் 2 கிரகம் நிழல் கிரகம்னு சொல்கிறோம்ல, அது கூட சூரியன் தான். ஏன்னா சூரியனை வச்சு தான் மற்ற கிரகங்கள் 8 கிரகங்களும், சூரியன் ஒரு கிரகம். சூரியன்லேருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிற சின்ன சின்ன துண்டுகள் மாதிரி தான் மற்ற கிரகங்கள். அப்போயே மற்ற கிரகத்துக்கெல்லாம் பயப்படாமல் ஏன் சனி பகவானுக்கு பயப்படுறோம் அப்படின்னா, சூரியனுங்கிறது வெளிச்சங்க. சூரியனுங்கிறது வெளிச்சம், அது எல்லாருக்கும் தெரியும். சூரியனை எல்லாம் நேராக பார்க்குறோம். ஏன்னா சூரியனுங்கிறதான் வெளிச்சம், உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குறவர். அப்படி இருக்கையில் சனி பகவானுக்கு ஏன் பயப்படுறோன்னா, அவர் சூரியன்லேருந்து ரொம்ப தூரம் விலகி இருக்கார். சூரியன்லேருந்து நீண்ட தூரம் விலகி இருக்கிறதுனால அவருக்கு சூரியன்கிட்டருந்து வெளிச்சம் கிடைக்க மாட்டேங்குது. வெளிச்சம் கிடைக்கலன்னா என்ன இருக்கும், அந்த இடத்துல இருளாக இருக்கும். அந்த நிலை தான் சூரிய பகவான் வாழ்க்கையில் இருளை கொடுக்குறாரு. இருள்னா இப்போ சனி பகவானுக்கு நம்ம சனி பகவானுக்கு என்ன சொல்லுவோன்னா, சனி பகவானுக்கு கால் சரியாக இருக்காது, ஊனம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது அப்படி கிடையாது. அவர் சூரியன்ட்டு விலகி இருக்கிறதுனால அதை நம்ம ஒரு பிராண கதையில் அவருக்கு கால் பாதிக்கப்பட்டிருக்கதான் நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே சூரியன்கிறது அறிவியல் பூர்வமாக
சூரியன்கிட்டருந்து ரொம்ப தூரம் விலகி இருந்தால் அங்கே வந்து இருட்டாக தான் இருக்கும். அந்த இருட்டில் உள்ள கிரகம்தான் சனி பகவான். அந்த சனி பகவானுக்கு வந்து வெளிச்சம் இல்லை. அதனால தான் எல்லோரும் வந்து இப்போ வெளிச்சத்தில் எல்லோரும் நடக்கும்போது ஈஸியாக நடந்துருவோம். வெளிச்சத்தில் நடக்கணுன்னா நடக்கிறது என்ன, ஓடுறதே நல்லா ஓடிடலாம். ஆனால் ஒருத்தர் இருளில் வந்து நடக்க சொன்னாலே காலை வச்சு தான் நடப்பாங்க. காலை வச்சு தான் கண்ணு மாதிரி அப்படியே தடம் பார்த்து நடப்பாங்க. மேடு பள்ளம் இருக்கா அப்படின்னு பார்த்து நடப்பாங்க. இந்த மாதிரி காலை வச்சு நடக்கிறதுனால தான் சனி பகவான் வந்து இருள் கிரகங்கிறதுனால சனி பகவானுக்கு கால் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காரணம். அந்த காரணங்களுக்காக தான் அந்த சனி பகவானுக்கு கால் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சூரியன்ட்டு ரொம்ப விலகி இருக்கிறதுனால அது இருள் கிரகம். அதே போல் சனி பகவான் வந்து சூரியன்ட்டு விலகி இருக்கிறதுனால அவர் ரொம்ப குளிரான கிரகமாக இருப்பார். ரொம்ப நீர் தன்மையாக போயிடுவார். ஏன்னா அவருக்கு வந்து சூடு இருக்காது. அதனால தான் வந்து இறந்தவங்களுக்கு வந்து நம்ம சனி பகவானை வந்து காரணமாக சொல்கிறோம். அவங்க உடம்பு வந்து நீர்த்தன்மையாக இதாகிடும், ஜில்லுன்னு ஆயிரும், சூடு இருக்காது. அதை வச்சு தான் டாக்டர் வந்து அவங்க இறந்தவங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம். அதனால சனி பகவான் வந்து இருள் கிரகமாக, அது ஏன் அப்படின்னா நீண்ட தூரத்தில் இருக்கிறதுனால. மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் வரக்கூடிய தன்மை இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். மொத்தமாக வெளிச்சமே இல்லாமல் இருக்கிற ஒரு கிரகம் வந்து சனி பகவான் தான். அதனால தான் நம்ம அப்படி சனி பகவானை வந்து பார்த்து நம்ம வந்து பயப்படுறது. இப்போ இந்த அஷ்டம சனிக்கும் மற்ற இடங்களில் சனி பகவான் இருக்கிறதுக்கும், அதே போல் 7 சனிக்கும், அதே போல் 3, 6, 11 சனி பகவான் வந்தால் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணத்தை இதில் சொல்கிறேன். அந்த காரணத்தை சொல்லிவிட்டு இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஈஸியான வழியை நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ சனி பகவான் வந்து ராசிக்கு 7 சனி நடக்கும்போது ராசியில் இருப்பார். அதை ஜென்ம சனின்னு சொல்லுவோம். 12ஆம் இடத்துக்கு வரும்போது தான் ஆரம்பிப்பார். அது விரய சனின்னு சொல்லுவோம். 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அதை பாத சனின்னு சொல்லுவோம். 12ஆம் இடத்துக்கு வரும்போது விரய சனி அப்படின்னு சனி பகவானுக்கு அந்த மாதிரி ஒரு இதை சொல்கிறோம். ஏன் வந்து 12ஆம் இடத்துக்கு வரும்போது விரய சனின்னு சொல்கிறோன்னா, அவர் 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்ப்பார். அதனால பணத்தை விரயம் பண்ணுறதுனால அந்த விரய சனியாக ஆக்கிடுறாங்க. இதுக்கு அடுத்து ஏன்னா அவர் 12ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கடுத்து 6ஆம் இடத்தை பார்ப்பார். இதுக்கடுத்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது 7ஆம் சனி ஆரம்பிக்கும் போது. அடுத்து ஜென்ம சனியாக இருக்கும்போது 3ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார். இது ஜென்ம சனி. இந்த ஜென்ம சனி நடக்கும்போது இதில் 10வது பார்வையை பார்க்கும்போது தொழில் முடங்குது. தொழில் முடங்கிடுச்சுன்னா அதை வந்து ரொம்ப கஷ்டம்னு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா தொழில் இல்லைன்னா எந்த வருமானமும் இல்லாமல் போயிடும், ரொம்ப சிரமங்கிறதுனால அது ஜென்ம சனி. இதுக்கு அடுத்து பாத சனி. அது வந்து பாருங்கள், தனத்தையும் முடக்காது, தொழிலையும் முடக்காது. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கும்போது அவருடைய பார்வை வந்து 3ஆம் பார்வை 4ஆம் இடத்துலையும், 7ஆம் பார்வை 8ஆம் இடத்துலையும், அவருடைய 10ஆம் பார்வை 11ஆம் இடத்துலையும் இருக்கும். இதனால தான் இந்த பாத சனி வரும்போது நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம், போகையில் கொடுத்துட்டு போவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுதான் காரணம். இதுதான் 7 சனி. 7 சனியில் வந்து பெரிய பாதிப்புன்னு கொடுக்கல. இந்த 7 சனிக்கும் அஷ்டம சனிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அஷ்டம சனி வரும்போது இப்போ இந்த உலகத்தில் எல்லாருக்கும் என்ன தேவைன்னா பணம் தேவை. அந்த பணம் வந்து ஒருத்தருக்கு வந்துக்கிட்டே இருந்தால் ஒரு லைஃப் வந்து நல்லா இருக்கும். அந்த பணம் வரணும்னா தொழில் நல்லா இருக்கணும். இப்போ தொழில் நல்லா இருந்தால் தான் அந்த வருமானம் வரும். இந்த அஷ்டம சனி நடக்கையில் மட்டும் சனி பகவானுடைய பார்வை வந்து அவருடைய பார்வை முதல்ல விடுகிறதே தொழில் ஸ்தானத்தில் தான். அவங்க பதவி, அந்த அவங்களுக்கு வருமானத்தை உண்டாக்கக்கூடிய அந்த வழியை வந்து முதல்ல முடியும். அது வந்து அவர் சனி பகவானுடைய பார்வை வந்து 8ஆம் இடத்துல இருந்தால் அவரது 3வது பார்வை போய் 10வது இடத்துல விழுகும். இதுக்கடுத்து அவருடைய 7வது பார்வை தனஸ்தானத்தை முடக்கும். இந்த ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு முடக்கிடுச்சுன்னா அவங்க அஷ்டம சனியில்
பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு அடுத்து அவர் 10வது பார்வை வந்து 5ஆம் இடத்துல விழுக்கும். அந்த 5ஆம் இடங்கிறது அவ்வளோ பெரிய பாதிப்பை கொடுக்காது. ஆனால் அஷ்டம சனியில் மட்டும்தான் தனஸ்தானத்தையும் முடக்கி தொழிலையும் முடக்கிறது. இது ரெண்டும் வந்து முடக்கும்போது மனுஷன் ரொம்ப படாது பாடுபடுறாங்க. அதனால தான் அஷ்டம சனியை பார்த்து எல்லாரும் பயப்படுறதுக்கான காரணம் இது. சனி பகவான் இந்த 12 கட்டத்தில் எங்கே வரும்போதும் இந்த அஷ்டம சனியில் மட்டும்தான் தனஸ்தானத்தையும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய பார்வை வந்து இருக்கும். வேற எந்த இடத்துக்குமே அது இருக்காது. ஏன்னா அதனால தான் 8ஆம் இடத்துல மறையும் போது எங்கே அஷ்டம சனி நல்லா தானே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அஷ்டம சனி காலத்தில் மட்டும்தான், மற்ற எந்த இடத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து எந்த இடத்துல கோச்சார் ரீதியாக வரும்போதும் எல்லா இடத்துலையும் சனி பகவான் வந்து நான் சொல்லிட்டேன், அவர் இருள் கிரகம், அவர் வந்து எங்கே இருந்தாலும் பாதிப்பு கொடுக்கும். ஆனால் இந்த மனித வாழ்க்கைக்கு தேவையானது 2 முக்கியமான விஷயங்களை முடக்கக்கூடியது வந்து அஷ்டம சனியில் சனி பகவான் வரும்போது தான். அவர் முதல்ல வந்து 3வது பார்வையாக தனது 3வது பார்வையை 10ஆம் இடத்தை முடக்கிடுவார். தனது 7வது பார்வையில் தனஸ்தானத்தை முடக்கிறாரு. இதனால தான் இவ்வளோ படுத்துது அந்த இடத்துல வந்து அஷ்டம சனியில். மற்றபடி 7ரை சனியிலையோ கண்டக சனியிலையோ அர்த்தமாஷ்ட சனியிலையோ வந்து அவ்வளவு பாதிப்புகள் கொடுக்காது. ஆனால் அந்தந்த பாவத்துக்கு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கும், அவ்வளோதான். இதுதான் வந்து அஷ்டம சனியில் பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம். சனி பகவான் வந்து ஒரு இருளாக இருக்கக்கூடிய கிரகம். இப்போ மற்ற எல்லா கிரகமுமே வந்து சூரியன்லேருந்து கட்டாயி வந்த ஒரு சின்ன சின்ன கிரகங்கள் தான். எல்லாருக்கும் இப்போ செவ்வாய்ங்கிறது கூட வந்து ஒரு சூரியன் தான், சந்திரனுங்கிறதும் ஒரு சூரியன் தான், புதனுங்கிறதும் ஒரு சூரியன் தான், சுக்கிரனுக்கு பேரும் ஒரு சூரியன் தான். அவர் ஒரு ஆனால் இந்த வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காண்டி தான் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு பேர் வச்சு நம்ம கூப்பிட்றோம். ஏன்னா ஒரே இதாக சூரியனுக்கு இவ்வளவு நம்பர்ஸ் கொடுத்து பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து சந்திரன், சுக்கிரன், புதன் இப்படின்னு பேரை வச்சு சொன்னால் நம்மளுக்கு வந்து புரியுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பேரை வச்சுருக்காங்க. சனி பகவானுக்கு வந்து இவ்வளோ பிரைட்டு கிடைக்கும், இவ்வளோ பிரைட்டே இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறதோட அது சனி பகவான்னு சொல்லிட்டா நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிருங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்து இதிலேருந்து எப்படி ஈஸியாக தப்பிக்கிறது அப்படின்னா, சனி பகவான் வந்து ஏன் இந்த பாதிப்பு வருது இப்போ நான் சொல்லிட்டேன். அஷ்டம சனியில் மட்டும்தான் பெரிய பாதிப்பை கொடுக்கும். 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் முடக்கிறதுனால வேலையே இருக்காது, தொழிலும் வருமானமும் இருக்காது, இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். இதுக்கு காரணம் வெளிச்சம் இல்லாமல் பண்ணுறது. அந்த இடங்களில் வெளிச்சம், அப்போ வெளிச்சம் கிடைக்கணும் அப்படின்னா இப்போ எல்லோரும் வந்து 7ரை சனி நடக்கும்போது அஷ்டம சனி நடக்கும்போது சனி பகவானை தான் போய் எல்லாம் வழிபாடு செய்கிறாங்க. ஆனால் முக்கியமாக செய்ய வேண்டியது சூரிய வழிபாடு தான். சூரிய வழிபாடு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சம் கிடைச்சிரும். சூரிய வழிபாடு தினந்தோறும் சூரிய வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு இந்த அஷ்டம சனி பாதிப்பு வந்து இருக்காது. அதே போல் பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே நம்ம வந்து சூரியனோட இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு வந்து வெளிச்சம். அதே சமயத்தில் கேது வந்து இருள், சனி மாதிரி. அது ராகு வந்து சூரியன் போல், கேது வந்து சனி பகவான் போல் வேலை செய்வார். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ஒரு பாம்பு தானே அது. பாம்பு வெளியில் வெளிச்சத்தில் தலையை காட்டும், வால் வந்து இருட்டுக்குள்ளேயே இருக்கும். ஒரு புத்துக்குள்ளே இருந்தால் அப்படி தான் இருக்கும். ஒரு பாக்ஸுக்குள்ளேயோ ஒரு புத்துக்குள்ளேயோ இருந்ததுன்னா கேது வந்து இருட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதனால தான் கேது இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் தடுமாறும். எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த இடம் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அது தடுமாறுவாங்க, அந்த இடத்துல வந்து அனுபவிக்க முடியாமல். ஆனால் ராகு இருக்கிற இடத்துல வந்து ஈஸியாக அனுபவிக்க முடியும். அந்த இது வந்து நல்லா இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அந்த வெளிச்சம். அவர் இப்போ இதுலேயே இந்த மாதிரி நேரம் அஷ்டம சனி 7ரை சனி காலங்களில் வந்து ஸ்ரீராமர் வழிபாடு செய்கிறவங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு அதிகமாக இருக்காது. ஸ்ரீராமர் வழிபாடு வந்து அந்த நேரத்தில் கண்டிப்பாக செய்யணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வழிபாடு வந்து அந்த
ஸ்ரீராமர் வந்து சூரிய வம்சத்தில் வந்தவர். அவர் வந்து ரகுவம்சம்னு சொல்லுவாங்க. ரகுவம்சம் கிடையாது, அது ராகு வம்சம். அதனால தான் அவருக்கு வந்து சூரிய வம்சத்தில் இருந்து வர்றதுனால அவரை வழிபாடு, ராமர் வழிபாடு செய்கிறவங்களுக்கும் இந்த அஷ்டம சனி காலங்களில் ரொம்ப நல்ல பலன்லாம் உண்டாகும். இது வந்து நான் ஒரு புதுசாக சொல்லியிருக்கேன், ஆனால் இதுதான் உண்மையான விஷயம். ஸ்ரீராமர் வழிபாடு, ஸ்ரீராமர் நாம கேட்குறது, அதே போல் ராமர் பாடல்களோட அந்த அவர் சம்பந்தப்பட்ட பாடல்களை வந்து படிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த அஷ்டம சனி காலத்தில் ரொம்ப நல்ல பலனை தரும். இன்னும் ஜாதகம் பார்த்து உங்களுக்கு தெளிவான விஷயங்கள் இதில் இருந்து சில நல்ல பலன்லாம் கிடைக்கணும்னா என்கிட்ட ஜாதகம் பாருங்கள். இதுக்கான வழிகளை வந்து நான் சிறப்பாக சொல்லி கொடுப்பேன். ரொம்ப ஆச்சரியமான சில விஷயங்கள்லாம் டெக்னிக்கலாக அதை வந்து நான் பதிவில் பேசி அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. இப்போ இதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதாங்க அஷ்டம சனிக்கான ஒரு இது. இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் எனக்கு கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.